இன்றைக்கி நம்ம செரின்ஸ் கிச்சனில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது லஞ்ச் பாக்ஸாக மட்டும் இல்லை, நம்ம மதிய லஞ்ச் எதுனா செஞ்சு சாப்பிட்ணும், டெய்லி குழம்பு வச்சு போர் அடிச்சு போச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லஞ்ச் வந்து சட்டுன்னு செஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். சாதம் வச்சு இறக்கி ஆற வச்சாச்சு. இப்போ வந்து தக்காளி தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப ஹெவியாலாம் மசாலா இதெல்லாம் போட்டு செய்ய தேவையில்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மசாலே சொல்லப்போனால் சேர்க்க மாட்டோம். பொரிஞ்சதுமே ஒரு 2 பல் பூண்டு வெட்டியிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம். மிளகாய் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வதக்கிடுவோம். ரொம்ப பொன்னிறமாலாம் வதக்கிறதில்ல, லைட்டாக அந்த பச்சை வாடை போகிறதுக்காக வதக்கிறது தான். அதான் இது வதங்கட்டும். அதுக்குள்ளேயே தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. லைட்டாக அந்த பச்சை வாடை போனதுமே இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 6 தக்காளி எடுத்து வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். அடுத்து மஞ்சள் தூள், அடுத்து உப்பு போட்டு கலந்துட வேண்டியதான். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா தக்காளி வந்து வதங்கட்டும். காரம் மட்டும் உங்களுக்கு பச்சை மிளகாயெல்லாம் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரம் வந்து நம்ம வேறு எதுவுமே சேர்க்க மாட்டோம், வெறும் மிளகாயோட காரம் மட்டும்தான் இருக்கும். இந்த தக்காளி தொக்கில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இப்போ மூடி போட்டு நல்லா வதங்க விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இதில் ரைஸ் போட்டுக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். நம்ம வந்து முன்னாடியே சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா சூடான சாதமாக இருந்தால் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா ஆற வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு இது போல் சேர்த்துக்குவாங்க. நல்லா 2-3 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரைஸ் தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் எப்போயுமே லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே 1 பாட் ரைஸாக செஞ்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி நீங்கள் வெறும் மிளகாய் மட்டும் போட்டு அந்த காரத்தில் நீங்கள் தக்காளி தொக்கு பண்ணி இந்த மாதிரி கிளறி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 1 பாட் தக்காளி சாதத்தை விட இந்த தக்காளி சாதம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்குமே தக்காளி சாதம் வந்து இந்த மாதிரி சாதம் தான் பிடிக்கும். பொதுவாகவே தக்காளி சாதம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த சாதத்தில் இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லித்தலையை தூவி அது ஒரு கிளறி இறக்கி வச்சிட்டோம்னா சூப்பராக ரெடி. சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டு இதுக்கு சைட் டிஷ் பண்ணுவோம். தக்காளி சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்னால் உருளைக்கிழங்கு தான் சூப்பர் சைட் டிஷ். அதனால உருளைக்கிழங்கு தான் இப்போ பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து பூண்டு, நல்லா ஒரு 4-5 பூண்டு பார்த்தீங்கன்னா இது போல் தட்டி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வறுவலுக்கு இந்த பூண்டு ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் சோம்பு கருவேப்பிலை இந்த பூண்டெல்லாம் போட்டு தட்டி அந்த மனம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் பண்ணல அப்படின்னா எண்ணெயில் சோம்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் இந்த பூண்டும் போட்டு வறுத்து பாருங்கள், அப்படியே வீடே கமகமன் மணக்கும். அந்த மாதிரி ஸ்மெல் இருக்கும். பொரிஞ்சோன்னு நான் வந்து 2 உருளைக்கிழங்கு வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் இதை கலந்து விடுவோம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம், அப்படியே மூடி வச்சுருவோம். அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் நம்ம இந்த உருளைக்கிழங்கை வறுத்தாதான் அந்த உருளைக்கிழங்கு மேலையெல்லாம் நல்ல மொறுன்னு வரும். அதனால தான் நான் தண்ணி ஊற்றலை. நம்ம ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மொறுன்னு இருக்கணும்னுவான். அவன் மதியம் லஞ்சு சாப்பிட்றப்போ என்ன தான் மொறுன்னு செஞ்சாலும் மதியம் சாப்பிட்றப்போ சாஃப்டாயிரும், ஆனாலும் மொறுன்னு வேணும் அப்படின்னு சொல்லுவான். அதனால் இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றாமல் செஞ்சோம்னா அந்த மேலே இருக்க லேயர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு வரும். நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. இந்த டைமில் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், கலந்தாச்சு. இதை உடனே இறக்கக்கூடாது, சும்மா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ஒரு மூடி போட்டு விட்டுறலாம். அப்போ தான் அந்த பச்சை வாடை போகும். சிம்மில் வச்சுக்கணும். அவ்வளோதான், அந்த ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மூடி வச்சிங்கன்னா அந்த நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாடை போயிடும். மல்லியோட வாடை தெரியாது, ஆனால் மிளகாத்தூளோட பச்சை வாடை தெரியும் இல்லையா, அதனாலேயே அந்த ஒரு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு மறுபடியும் ஒரு கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணோம்னா அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. அடுத்து ஒரு 3 முட்டையை வேக வச்சுக்கலாம். முட்டையும் ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு வச்சு கொடுத்து விடலாம் இல்லையா, அதனால் ஒரு முட்டையை வேக வச்சுக்க.
இந்த மாதிரி தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், அது கூட ஒரு முட்டையை வச்சு நீங்கள் லஞ்சுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டிலவே ஏதாவது லஞ்ச் மதியத்துக்கு செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு லஞ்ச் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப வேலையே கிடையாது. ஒன் பாட் ரைஸை விட இந்த ரைஸ் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். என்னோடய பையனுக்கு தான் காலையில் லஞ்சுக்கு கொடுத்து விடுறதுக்கு நான் வந்து இந்த ரைஸ் ஒன்று பண்ணேன். நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். நம்ம வீட்டில் வந்து மதிய லஞ்ச் ஏதாவது ரெடி பண்ணணும்னா, குழம்பு செய்கிறதுக்கு போர் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் ஒன் பாட் ரைஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, தக்காளி சாதம், அந்த மாதிரி அது ஒரு டேஸ்ட்னா, இந்த மாதிரி தொக்கு செஞ்சுட்டு அதில் பிசைறது, அதுவும் மசாலா எதுவுமே சேர்க்காம ஒரு தக்காளி தொக்கு செஞ்சு அதில் சாதம் போடுறது, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைன்னா எப்படி, அதனால் உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சுட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு முட்டையை மட்டும் வேக வச்சிட்டோம்னா அருமையான ஒரு நல்ல ஹெவி லஞ்சு செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த போல் லஞ்ச் காம்போ பண்ணுறதுக்காகவும் சரி, இல்லை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, இல்லைன்னா நான்வெஜ்ஜில் காம்போ ரெசிபி இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.